வணக்கம். இந்தியாவில் மத்திய அரசு வெளியிட்டுள்ள 2024க்கான வரவு செலவு பட்டியல் பட்ஜெட் பற்றிய சிறப்பு தகவல்கள். ஆன்லைன் வர்த்தக நிறுவனங்களுக்கான டிடிஎஸ் 0.1% குறைக்கப்பட்டுள்ளது. அடுத்த 2 ஆண்டுகளில் இயற்கை வேளாண்மை செய்ய 1 கோடி விவசாயிகளுக்கு பயிற்சி அளிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. கடுகு, நிலக்கடலை, எள், சூரியகாந்தி போன்றவற்றின் உற்பத்தியை அதிகரிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. விவசாயத்தில் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை அமலாக்க மாநில அரசோடு இணைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. டிஜிட்டல் முறையில் காரிஃப் வேளாண் பொருட்கள் தொடர்பான சர்வே எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தங்கத்தின் மீதான சுங்கவரி 10%இலிருந்து 6% குறைக்கப்பட்டுள்ளது. பிளாட்டினம் மீதான சுங்கவரி 6.4% குறைக்கப்பட்டுள்ளது. துறை வாரியான நிதி ஒதுக்கீடு பற்றிய தகவல்கள். வேளாண் துறைக்கு 1.52 லட்சம் கோடி ரூபாயும், ஊரக வளர்ச்சித் துறைக்கு 2.6 லட்சம் கோடி ரூபாயும், நகர்ப்புறம் மற்றும் வீட்டு வசதி துறைக்கு 10 லட்சம் கோடி ரூபாயும், கல்வித்துறைக்கு ரூபாய் 1.48 லட்சம் கோடி ரூபாயும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. புதிதாக பணிகளில் சேரும் இளைஞர்களுக்கு அரசு தரப்பில் 1 மாத ஊதியம் வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 1 மாதம் சம்பளம் வழங்குவதன் மூலமாக 30 லட்சம் இளைஞர்கள் பயனடைவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய வருமான வரி முறையில் வரி சலுகை பெறுவதற்கான நிரந்தர கழிவு ரூபாய் 50,000 ரூபாய் 75,000 உயர்வு. புதிய வருமான வரி முறையில் ஆண்டு வருமானம் ரூபாய் 3 லட்சம் வரை உள்ளவர்களுக்கு வரி இல்லை. 3 லட்சத்திலிருந்து 7 லட்சம் வரை உள்ளவர்களுக்கு 5%, 7 லட்சம் முதல் 10 லட்சம் வரை உள்ளவர்களுக்கு 10%, 10 லட்சம் முதல் 12 லட்சம் வரை உள்ளவர்களுக்கு 15%, 12 லட்சம் முதல் 15 லட்சம் வரை 20%, 15 முதல் அதற்கு மேற்பட்டவர்களுக்கு 30% வருமான வரி விதிக்கப்பட்டுள்ளது. பீகார், உத்தரகாண்ட், சிக்கிம், இமாச்சல் மாநிலங்களுக்கு மட்டுமே வெள்ள தடுப்புக்கு ரூபாய் 11,000 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதுபோன்ற பயனுள்ள தகவல்களை அறிந்து கொள்ள ல ஊடகத்துடன் இணைந்திருங்கள். ல ஊடகத்திலிருந்து SRK.